strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆப்வியஸ்லி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025யோட மேட்ச் 7ஓட ரிவ்யூ தான். இது ரிவ்யூன்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. பிகாஸ் அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சச் அ க்ரூஷியல் மேட்ச் இந்த குரூப் பி ஸ்டேஜில் மழைனால அபேண்டன் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ளோ, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ஃபுல் கேம் ஆட பார்த்துருப்பாங்க. பட் ராவல்பிண்டியில மழை நிக்கிற மாதிரி இல்லைங்க. என்னோட ப்ரிவியூலே நான் சொல்லியிருப்பேன், ஒரு 5 மணிக்கு மேல 50% ஆஃப் சான்சஸ் ஆஃப் ரெயின் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் அந்த ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிக்கவே இல்லை. பயங்கரமா ஹெவியா கூட பெய்யலங்க. பட் ஆனா ஒரு மாதிரி மாடரேட்டா பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மழை ஒண்ணு நின்னாதானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்சை திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும். ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா ராவல்பிண்டியில டீசெண்டா தான் இருக்கும். அதனால கொஞ்சமாவது மழை நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 hours 4 hours அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2020 மேட்சாவது பார்த்துருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா மழை நிக்கல. ஸோ அதனால இந்த மேட்ச் மழையினால் அபேண்டன் ஆகிவிட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டீமுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு குரூஷியல் மேட்ச்ன்றதுனால ரெண்டு டீமுக்கும் ஒரு பாயிண்ட் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அட்வான்டேஜும் கொடுத்துருக்கு. பட் எந்த டீமுக்கு அதிகமா அட்வான்டேஜ் இருக்குன்னா ஆஸ்திரேலியா தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவோட டஃப்பான ஆப்பனன்ஸ் இந்த குரூப்ல யாரு? முதல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் இங்கிலாந்து. ஆப்கானிஸ்தான் ஆன் தேர் டே டஃப் கொடுப்பாங்க, அதுல டவுட் இல்லை. பட் ஸ்டில் ஆன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டஃபர் ஆப்பனன்ஸ். அதுல இங்கிலாண்டை தட்டி தூக்கிட்டாங்க லாகூர்ல ஆல்ரெடி. ஸோ அதுல ஒரு 2 points ரொம்ப வைட்டலா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. அண்ட் அடுத்தது டஃப்பான ஒரு ஆப்பனன்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா நீங்க ஆன் பேப்பர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப சுப்பீரியரா இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட போலிங் லைனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டிப்ளீட்டடா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த மேட்ச்ல அதிகமா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. டு பி வெரி ஆனஸ்ட், ப்ராபபிலிட்டி போட்டு பாத்தீங்கன்னா அதுதான். ஸோ அதனால 1-1 கொடுத்ததுனால சவுத் ஆப்பிரிக்கா கூட கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் டெஃபினட்டா ஆஸ்திரேலியா வில் பி மோர் ஹாப்பியர் டீம்ல. பிகாஸ் இப்போ வந்து அவங்க 3 points வச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானோட தான். ஆப்கானிஸ்தானோட கண்டிப்பா ஆஸ்திரேலியா என்னதான் டெப்ளிட்டட் போலிங் லைனை வச்சிருந்தாலுமே எப்படியாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்போ அவங்களுக்கு 5 points கிடைக்கும். இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருப்பாங்க, என்னடா இந்த மேட்ச் நடக்கலையே அப்படின்னு. ஏன்னா அவங்களும் 3 points வச்சிருந்தாலுமே அவங்களோட அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட. ஸோ அந்த மேட்ச் வந்து ரொம்ப வைட்டலா வந்து அமையும். அன்லஸ் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து லிட்டரலி ஒரு நாக் அவுட் கேம். இந்த ரெண்டு டீம்ல இருந்து யார் வந்து குவாலிஃபை ஆக போறா இன்கேஸ் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அடிச்சிட்டாங்கன்னா. ஸோ அதனால ப்ராபபிலிட்டி இப்படிதான் நம்ம பிரிச்சு போட வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வகையில கண்டிப்பா ஆஸ்திரேலியா வில் பி சோ லக்கி. அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு முதல்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா வைட்டலா இருக்க போகுது. அன்லஸ் ஆப்கானிஸ்தான் வந்து திடீர்னு இங்கிலாண்டை பீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கடைசியில் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஆஸ்திரேலியாவோட வின் பண்ணாங்கன்னா அவங்க 4 points வச்சிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவும் பாத்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் போக வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால ஸ்டில் இந்த குரூப் பி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓப்பனா இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா குரூப் ஏ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்தியாவும் நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுத்த வர 2 மேட்ச் டெட் ரப்பர் மேட்ச் தான். ஆனா குரூப் பில இந்த மழை வந்ததுனால இந்த 1 பாயிண்ட் கொடுத்ததுனால ஸோ இன்னுமே வந்து ரிமைனிங் மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்ச் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஆனா இப்ப மழை பெஞ்சதுனால ரெண்டு டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால இன்னும் இந்த டீம்ல எந்த டாப் 2 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இதுதான் இந்த குரூப்போட ட்விஸ்டே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ரிமைனிங் மேட்சஸ் போக போகுதுன்னு. ராவல்பிண்டியில மட்டும்தான் மழை வரும்ன்ற மாதிரி சில வெதர் ஃபோர்காஸ்ட் காமிக்குது. மற்றபடி லாகூர் அண்ட் கராச்சிலாம் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. இதுல வேற இன்னும் ஒரு 2 மேட்ச் ராவல்பிண்டியில வேற இருக்கு, அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். இதுக்கு மேல எந்த மேட்சும் மழையில கேன்சல் ஆகக்கூடாது, அப்புறம் இந்த டோர்னமெண்டோட இன்ட்ரெஸ்டே போயிடும்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ இந்த மேட்ச் மழைனால கேன்சல் ஆனதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரெண்டு டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட கருத்தை நான் கிளியரா சொல்லிட்டேன், எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, எந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் இருக்குன்ட்டு. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்குங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.